இதை வெறும் கதையாக எடுத்துக்காது. இது நம்ம நிலைமை. கண்டிப்பாக என்னால் முடியாத விஷயம் நான் செய்யும் போதும் அவன் கூட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே தானாகவே எனக்கு ஒரு சக்தி வரும். அப்படி நம்ம சொல்ல போகிறது கவனிக்கணும். உங்களால் முடியாதது உங்களால் கண்டிப்பாக முடியும். லைஃப்பில் எக்ஸ்கியூஸ் தராதீங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நமக்கு இருக்க போகுது 24 hours. அதை வாழ்கிறதுல ஒரு நல்ல வீடு, வசதியான வாழ்க்கை, நோய் இல்லாத உடம்பு, தொல்லை கொடுக்காத உறவு, அவ்வளோதான். ஒரு ஆத்மயோகி இஸ் an empowerer. He is not only protecting his family, he is also providing good time to your family. நீ ஒவ்வொருத்தரும் சேனாதிபதி தான். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ணணும். மிஸ்டேக் பண்ணாதான் தப்பு. நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்க லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், தப்பு செஞ்சவன் தான் வருத்தப்படணும். தோத்ததுக்கெல்லாம் வருத்தப்படாத. தப்பு செஞ்சவனை பார்த்து தான் நீ இலக்காரமாக பார்க்கணும். தோத்தவனுக்கு நீ சப்போர்ட் தான்டா பண்ணணும். அதனால் நீங்கள் நிறைய பேர் தோற்று போனதான் நினைக்கலாம். நான் மனசார சொல்கிறேன், நீ ஜெயிக்கலன்னா வேறு எவன் ஜெயிப்பான்? நீங்களாம் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க.